நேற்று என்னன்னா நேற்று சொல்லியிருந்தேன் நான் இன்றைக்கி கிளாஸ் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஒரு டாபிக் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்னென்ன நான் அடுத்து நடத்த போகிறேன், ப்ரீஃபாக நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இப்போ இன்றைக்கி என்னென்ன நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது வந்து ப்ரீஃபாக நெக்ஸ்ட் டேலேருந்து அப்படியே ப்ரீஃபாக பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஜிஎஸ்டி வந்து நான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறேன். ஜிஎஸ்டி தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டியில் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்றைக்கு ஆரம்பித்தாங்கன்னா 1/7/2017 ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து டாபிக் இந்த ஜிஎஸ்டியில் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இந்த டாபிக் பிரகாரம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட் டேலேருந்து. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணுவது, ரெண்டாவது என்ன ஜிஎஸ்டியில் அமெண்ட்மெண்ட்டு எப்படி செய்வது, மூணாவது என்ன ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட்டு போட்ட பிறகு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஆஃபீஸர்ஸ், அதுக்கு எப்படி கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது, மூணாவது என்ன ஜிஎஸ்டியில் ரேட்டு என்னென்ன ரேட்டெலாம் நம்ம கொடுத்துருக்காங்க, அஞ்சாவது என்னென்னா ஜிஎஸ்டிஆர் ஒன்றுனா என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து என்ன ஆறாவது என்னென்னா ஜிஎஸ்டியில் ஐடிசி எப்படி எடுக்கிறது, அதில் 2A-க்கும் 2B-க்கும் என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஏழாவது என்ன ஜிஎஸ்டிஆர் 3B அது எப்படி பண்ணுவது, அடுத்து அதுக்கு என்ன டியூ டேட்ஸு, ஜிஎஸ்டிஆர் ஒன்றுக்கு என்ன டியூ டேட்டு, 3Bக்கு என்னென்ன டியூ டேட்டு அதை பற்றி கிளாஸ் எடுக்கிறேன். அடுத்து என்னென்னா இவே பில்லு இதை பற்றி கிளாஸ் எடுக்கிறேன். இதை வந்து அடுத்த நெக்ஸ்ட் டேலேருந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் பை ஒன்னாகவே இந்த கிளாஸ் வந்து ப்ரீஃபாக பார்க்கணும். கிளாஸ் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நான் நடத்துகிறத வந்து நீங்கள் கவனிச்சிங்கனாவே போதுமானது. இதுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், அவங்க வந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, இதை வந்து பிஸ்னஸ் மேன் எல்லாருமே இதை என்னுடைய வீடியோவில் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிருவீங்க. நான் தெளிவாக சொல்லி கொடுப்பேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.